இந்து கடவுள்ங்கிற முருகன் வந்து அடுத்து சொல்ல போகிற நீங்கள் சொல்கிறீங்க அது. இப்போ இந்து என்ற மதமே இல்லை, மதமே இல்லாததை நீயே ஒப்புக்கொள்கிறாய். அவரே சொன்னார் இது பொழைப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. பெரியவரே என்ன பண்ண பொழைத்தோமோன்றார் அவர் இல்லையா? அப்படி வெள்ளைக்காரன் சொன்னானோ நாம் பொழைத்தோமோன்னா இது அவங்களுக்கு பொழைப்புன்னு தெரியுது. இந்துன்னு சொல்கிறது ஒரு பொழைப்புன்றது அவர் உங்கள் பெரியவரே சொல்லிட்டு போயிட்டார் இல்லைங்களா? நீங்கள் ஒரு பொழைக்கிறீங்க. ஆனால் இந்த இந்து என்பதுக்கு அது மதமே இல்லாத போது உச்ச நீதிமன்றம் இது இவர் விட்டுருங்க, உச்ச நீதிமன்றம் அது மதமே இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு அதுக்கு ஏதுற கடவுள்? கடவுள்னா இது ஒரு மதம்னு இருந்தால் அது கடவுள் இருக்கணுமே, அதுக்கு ஏது கடவுள்? இப்போ இந்து கடவுள் நீ சொல்லிட்டு முருகன் இந்து கடவுள் எப்படி சொல்கிற? யார் சொல்ற? முருகன் இந்து கடவுள் என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்து மதம் என்பதை எப்போ உருவாச்சுன்னு சொல்லு சார். அவன் உட்காந்து சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான் பௌத்தர்கள் ஜெயினர்கள் அவங்க இவங்க நம்ம எல்லாரும் ஒன்று தான், இன்னும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னையா ஒரு நாள் ப்ரொமல்கேட் பண்ணாங்களா, அறிவிச்சாங்களா? நாம தான் இந்து எவனா அறிவிச்சானா? இது வரைக்கும் யாருமே சொல்லலையே. அப்புறம் நீ எப்படி இந்து கடவுள் இந்து? அப்போ அந்த இந்து கடவுளை முருகனை சேர்த்துப்போ இந்து கடவுளை புத்தரை சேர்த்து மாட்டியாப்பா? என்ன இதெல்லாம் அழிச்சாட்டியம். இது வேற ஒன்று. இப்போ சரியான வார்த்தை சொன்னால் அழிச்சாட்டியம். இந்த மாநாட்டுடைய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் இப்போ அவங்களுடைய நோக்கம் அதாங்க. இந்த கடவுள் முருகன் பெருமான் இந்து கடவுள்னு நீ சொல்கிறதே பிழை, அடிப்படையே பிழை. இப்போ நீங்கள் அடுத்தது நோக்கத்துக்கு வந்துட்டீங்க. இதை வச்சுட்டு ஒரு நோக்கத்துக்கு வரான். எந்த நோக்கத்துக்கு வரான் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லணும்? நாங்களாம் முருகன் மேலே எங்களுக்கு இருக்கிற பக்தி அற்புதமான பக்தி, நாங்கள் ஏற்கனவே ஒரு வேல் யாத்திரைலாம் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் சிறப்பான முருக பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உன்னுடைய நோக்கத்தை சொல்லணும். இந்த மாநாடு அதுக்காக முருக பக்தியை வளர்க்குறதுக்குன்னு இருக்கணும் இல்லை? அதனால் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நேச்சுரல் டிடக்ஷன் அது மாதிரி தான் இருக்கும்போது முருக பக்தியை வளர்ப்பதற்காக நாம் வருகிறோம்.